வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. திமுக இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், தவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நாட்டின் அஞ்சல் துறை வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட அக்கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை ராயபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி ஜெயக்குமார் மனு தாக்கல் செய்தார். திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவின் டாக்டர் மதிவேந்தன், சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் அமமுகவின் செந்தமிழன் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதனிடையே பிஜேபியும் காங்கிரசும் இதுவரை கட்சியின் வேட்பாளர் பட்டியலை இன்னும் வெளியிடவில்லை. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 6ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பல்வேறு இடங்களில் தத்தம் கட்சி, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டி வருகின்றனர். ஈரோடு, திண்டல் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் இன்று திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என கூறினார். 60 நாட்களுக்குள் 86% வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தமது கட்சி, கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தர்மபுரி, கிருஷ்ணகிரியில் இன்று வாக்குகளை சேகரிக்கிறார். திருச்சி மரக்கடை பகுதியில் வாக்குகளை சேகரித்த தவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய், ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவோம் என உறுதியளித்தார். உதகை குன்னூரில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழக மக்கள் தங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பதாக குறிப்பிட்டார். தர்மபுரியில் வாக்குகளை சேகரித்த அஇஅதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவின் திருமதி சௌமியா அன்புமணி, வெற்றி பெற்றால் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பட்டவர்த்தி, தலைஞாயிறு கிராமங்களில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களை தேர்தல் பொது பார்வையாளர் மேகா சர்மா பார்வையிட்டதோடு அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்தார். அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வாக்குப்பதிவு நாளன்று விடுமுறை அளிக்காத தொழில் நிறுவனங்கள் மீது தொலைபேசி மூலம் புகார் தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் வருவாய்த்துறை, பள்ளி கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி முகமை, தூத்துக்குடி மாநகராட்சி, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட 28 துறைகளைச் சேர்ந்த அரசு அலுவலர்கள் தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையம் முன்பிருந்து 100% வாக்குப்பதிவை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணியை தொடங்கினர். மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம் பகவத் பொதுமக்களிடம் மரக்கன்றுகளை வழங்கி தேர்தல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த துண்டு பிரசுரங்களையும் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன். இதேபோல் மதுரையில் வண்ண கோலங்கள் வரைந்து ஒயிலாட்டமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு பிரவீன்குமார் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. கேரள மாநிலத்தில் 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வரும் 9ஆம் தேதி நடைபெறும் வாக்குப்பதிவிற்கு அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் திருமதி பிரியங்கா காந்தி ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக திருவனந்தபுரம், கொல்லம் பகுதிகளில் இன்று வாக்குகளை சேகரிக்கிறார். இடதுசாரி ஜனநாயக முன்னணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் திரு டி ராஜா இடுக்கி பூப்பாரா பகுதியில் வாக்குகளை சேகரித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. மக்களவையில் நிறைவேறிய ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு மசோதா மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதற்கட்டம் கடந்த ஜனவரி 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை நடைபெற்ற நிலையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதமும் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான விவாதமும் இடம்பெற்றது. மார்ச் 8ஆம் தேதி தொடங்கிய இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரில் மேற்காசிய நிலவரம் குறித்து இரு அவைகளிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இக்கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைய உள்ளது. நாட்டில் அனைத்து மின் நுகர்வோருக்கும் முன்பணம் செலுத்தும் ஸ்மார்ட் மீட்டர் கட்டாயமாக்கப்படாது என்று மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், இதுபோன்ற ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது நுகர்வோருக்கும் மாநில அரசுகளுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். பல்வேறு மாநிலங்கள் இதனை நடைமுறைக்கு கொண்டு வந்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் அஞ்சல் துறை வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுதில்லி சஹாரன்பூர் அஞ்சல் பயிற்சி மையத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் 30,000 பயிற்சியாளர்கள் இம்மையத்தில் பயிற்சி பெறுவதாக கூறினார். சாதாரண ஊழியர்களை தேசத்திற்கு சேவை செய்ய இம்மையம் தயார் செய்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேற்காசிய நிலவரத்தால் உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை கருத்தில் கொண்டு முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்களுக்கு வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை முழுமையான சுங்க வரி விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெட்ரோலிய வேதிப்பொருட்களின் மூலப்பொருட்கள், நெகிழி, ஜவுளி, மருந்து பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மன இறுக்கம் கொண்டவர்களை ஏற்றுக்கொள்வது, ஆதரவு அளிப்பது, அவர்களை சேர்த்துக் கொள்வது, அவர்களின் உரிமைகளை ஆதரிப்பது என்பதே இந்நாளின் நோக்கமாகும். ஆட்டிசமும் மனிதநேயமும் ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு உண்டு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வரைந்த ஓவியங்களை பார்வையிட்டு பாராட்டினார். ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளின் திறனை அறிந்து உரிய பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று திருச்சி சிறப்பு பள்ளியின் இயக்குநர் திருமதி பிரவீனா கார்மல் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழந்தைங்க எல்லா விதத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்குறவங்க. அவங்களுக்கான தேவைகளை நம்ம அறிஞ்சு அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கும்போது அவங்க ஒவ்வொரு திறன்களையும் மேம்பட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லா விதத்திலையும் மேம்பட்டு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவு தான். சமுதாயத்திலையும் நம்ம எல்லாருமே இவங்களுக்கு தேவைப்படுறது ஒரு புன்சிரிப்பும் ஆதரவும். அதை நம்ம கொடுத்தோம்னாலே அவங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் வீர மரணம் அடைந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதைப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷின் உடல் சொந்த ஊர் வந்தடைந்தது. அன்னாரது உடலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் தவக்காலத்தின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய வியாழன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம், திருச்சி மேலப்புதூர் புனித மரியன்னை பேராலயம், பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் இறுதி உணவை நினைவு கூறும் வகையில் பாதம் கழுவும் சடங்குடன் கூடிய சிறப்பு திருப்பலி இன்று மாலை நடைபெறும். திருச்சி அகில இந்திய வானொலியில் அறிவிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த அறிவிப்பாளர் சாந்தா ஸ்ரீனிவாசன் உடல் நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 68. தாய்லாந்தில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் முதல் சுற்றில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மாலேயில் நடைபெறும் 20 வயதிற்குட்பட்ட ஆடவர் தெற்காசிய கூட்டமைப்பு கால்பந்து சாம்பியன் பட்ட போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நாளை பங்களாதேஷை எதிர்கொள்ளும். மங்கோலியாவில் நடைபெறும் ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் விஸ்வநாத் சுரேஷும் 60 கிலோ எடைப்பிரிவில் சச்சினும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. திமுக இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் திரு டி ஜெயக்குமார், தவிக தலைவர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. நாட்டின் அஞ்சல் துறை வேகமாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.